நல்லா பண்ணியிருக்காங்க. கண்ணில் தண்ணி வருது லிட்டரலாக பார்க்க. நல்லா இருக்கு. ஐயோயோ சான்ஸே இல்லை. அவர் ஹீரோ கிடையாது, சிவபெருமான் தான், ருத்ரன். படம் சூப்பராக இருந்தது. நான் செகண்ட் ஹாஃப் தான் வந்தேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தது. பட் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ வெரி வெரி ஸ்பிரிச்சுவல், டிவோஷனல், டெடிகேட்டட் ஃபில்ம். ரிஷப் செட்டி சார் வந்து நான் ஐ திங்க் ஃபஸ்ட் பார்ட்கே நான் பயங்கர பெரிய ஃபேனு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுவும் லேட்டாக தான் வந்து இதுவும் லேட்டாக தான் வந்து. பட் ஸ்டில் இது வந்து இட்ஸ் ஒர்த் செவரல் டைம்ஸ் ரிப்பீட் வாட்ச். அது படத்தில் நிறைய விஷயம் ஸ்பிரிச்சுவலாகவும் ஆன்டி ஸ்பிரிச்சுவலாக இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி கடவுள் எப்படி கடைசியில் தர்மத்தை நிலை காக்குறாங்கிற ஒரு கான்செப்டை அருமையாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆக்டர் அண்ட் ஈவன் லைக்லி ப்ரொடியூசர் ஆர் ஃபியூச்சர் ப்ரொடியூசர், நான் அவரோட ப்ரொடக்ஷன் இதை பற்றி எனக்கு தெரியாது, ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லுவேன். ரொம்ப அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல், ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. ரொம்ப ஆமாம், ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. பட் சிஜின்னு தெரியுது, பட் இருந்தாலும் நைஸ் குட் குவாலிட்டி சிஜி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிரவுண்டடாக இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஸ்பிரிச்சுவலாக இருந்தது, சுப்ரீமாக இருந்தது, பட் சிம்பிளாக இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ், வெரி இன்ஸ்பைரிங், வெரி வெரி இன்ஸ்பைரிங். ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. ரொம்ப தே ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் எஃபர்ட், லாட் ஆஃப் பெயின்ஃபுல் எஃபர்ட், வெரி நேச்சுரல். ரொம்ப அதாவது குட் பேலன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங், ஃபைனான்சஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன். எங்கே அளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணுவாங்க பண்ணியிருக்காங்க சார். நான் செகண்ட் ஹாஃப் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். எங்கே சிஜி ஒர்க்கு கரெக்டாக பிளெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஈவன் ஐ சா தி பிஹைண்ட் தி சீன்ஸ் மார்க்கெட்டிங் வீடியோனா இட் வாஸ் ரியலி நைஸ். கண்டிப்பாக இதை ஒரு தடவை முழுசாக தமிழில் பார்க்கணும், கன்னடாலையும் பார்க்கணும். இட் வாஸ் ரியலி நைஸ். காந்தாரா 1, காந்தாரா 2 ரெண்டுமே பிடிச்சது. ரெண்டுமே நெகட்டிவ் சொல்ல முடியாது, ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டோரி நல்லா இருந்தேன், ஆக்டர்ஸ் நல்லா இருந்தேன், சூப்பராக எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இதில் ஹீரோயின் சூப்பராக இருந்தேன். ரிஷப் ஷெட்டி எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருந்தேன். ருக்மிணி இன்னொரு டிஸ்ட் தான். அது பார்த்தா தான் தெரியும் ருக்மிணி என்ன இதில் வருதுன்னு, அது பார்த்தா தான் தெரியும். மியூசிக் சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் என்ன பண்ணணும்னு கூட தெரியாது, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்றதுக்கே வேர்ட் இல்லை, அந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பராக இருக்கும். கதை வந்து டிஃப்ரென்ஸாக தெரியுது, ரொம்ப ரிப்பீட் ஆன மாதிரி தெரியல. எதனால் இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு கிளியராக சொல்கிறாங்க, பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வேறு லெவல். சொன்ன எல்லாமே ரிவீல் ஆகிடும், எல்லாருமே போய் பார்க்கட்டுமே. நல்லா வந்திருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது கடவுளே பூலோகத்துலேருந்து இறங்கி வந்து எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கு. கடவுள் இருக்காரு, சத்தியம் ஜெயிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைதான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சிவன் அப்பப்பா அது அதான் தெய்வத்தையே கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம கோயிலுக்கு நிறைய போவோம், நாங்கள் நிறைய போயிருக்கோம். சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே கண்ணில் காமிச்சிட்டார். ஐயோயோ சான்ஸே இல்லை. அவர் ஹீரோ கிடையாது, சிவபெருமான் தான், ருத்ரன். நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க அவங்களுக்கு. அப்பாப்பா தாறு மாதிரி A to Z அருமைப்பா. கொடுத்த காசுக்கு செம ஒர்த்து. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. பயங்கர இதாக இருந்தது, அப்படியே நம்ம மேலேயே பாயிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நம்ம மேலேயே பாயிற மாதிரி அப்படியே நேச்சுரலாக தியேட்டரை மறந்துட்டோம், சுத்தமாக தியேட்டரை மறந்துட்டோம். ஏதோ ஒரு லோகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களும் அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டரை அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை விட அல்டிமேட்டாக எங்களுக்கு சிவபெருமான் தான். அவர் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்தது. சொல்ல வேணாங்க, மாசுங்க அவர்லாம். மியூசிக்லாம் நல்லா தாங்க இருக்கு. அது பயங்கர காந்தாருனாங்க, சும்மாவா ஒன்று. இப்போ அதுவும் பாட்டு வர மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. சாமி படம் மாதிரி இருக்குன்றாங்க, அந்த மாதிரியா இருக்கு? அப்படிலாம் இல்லைங்க, பேருமே சாமி மாதிரி தான் இருக்கும். ஆனால் படம் பாருங்க நீங்கள், படம் மாசாக இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? அதெல்லாம் செம்மையாக இருக்கு, எந்த பிசர் இல்லாம மாதிரி தரமாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு படத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸில் இந்த மாதிரி குவாலிட்டியில் ஏதாவது படம் பார்த்துருக்கீங்க? அந்த மாதிரி இருந்தில்ல, ஆனால் இப்போ பார்த்தது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் அதுக்கு மேலே இருக்குங்க. எதுவுமே குறை சொல்ல மாதிரி இல்லை, தூக்கி சாப்பிட்டாங்க. பார்த்துருப்பீங்க. காந்தாரா சாப்டர் 1 எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இருந்துச்சு? சாப்டர் 2 பயங்கரமாக இருக்குண்ணே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாப் தான் யூஸ்வலாக இருந்துச்சு, செகண்ட் ஹாப் பிளாஸ்ட். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக இருக்கும். வெற்றி நல்லா தான். மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? மியூசிக் பழையதோட இதில் பயங்கரமாக இருக்கு. ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க? ஹீரோனி அது ட்விஸ்ட்டுன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. காந்தாரா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லை, அதை விட கொஞ்சம் படம் எப்படி இருந்தது? ஹைலைட்டாக இருந்ததுங்க. ரொம்ப போதித்ததாக சொல்கிறாங்க. 100% இருக்குது. உண்மையாகவே காந்தரா பார்த்தா
சாமி கும்பிட்றவங்க கூட கும்பிடுவாங்க. ஓகே, இது ஹீரோட ஆக்டிங் லெவல் எப்படி இருக்கு? உண்மையாகவே குட்டு, இந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. படம்னா இப்படி தான் எடுக்கணும். இந்த மாதிரி தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் வந்திருக்கா? இல்லை இதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்த படத்துக்கு தவிர. படம் எப்படி இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? பிஜிஎம் தான் ப்ரோ கட்சி பார்த்துருக்கீங்க. இந்த சாப்டர் 1 எப்படி இருக்கு? எப்படி பண்ணியிருந்தாங்க? நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது தான் போனது, ஆனால் அது நல்லா இருந்தது. விஷுவல் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு? விஷுவல் எஃபெக்ட் சிஜி அங்கங்கே கொஞ்சம் பிசு தட்டினாலும் பிஜிஎம்ல போட்டு கட்சிக்கு நல்லா இருந்தது. ஓகே, ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அதான் ஒரு டாப் நச்சேன். டேரக்டரும் டேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காப்புல, ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ரித்திகா வசந்த் அவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது? யாரு? ஹீரோயின் எப்படி இருந்தது? அவங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தான். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க கதையா? கதையாக சொன்னால் அவங்களோட கல்ச்சர் ஏற்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை அதிகமாக போதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் தான். படம் என்ன சொல்ல வந்திருக்காங்க? ஆக்சுவலாக அந்த கடவுளோட இது பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த சிவனோட ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாட்டோட செகண்ட் பார்ட் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து அவர் தூக்கலாம் நினச்சிருக்காங்க. பட் தமிழ் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவர் ஹீரோவானே சொல்ல, ஒரு டேரக்டர் பண்ணுறாங்க, ஆக்டிங் பண்ணுறாரு, அந்த கேரக்டரே வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே அந்த மியூசிக் தான் படத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அந்த பழங்கால ஹிஸ்ட்ரி கொண்டு வரது ரொம்ப சொதப்புவாங்க. ஸோ இது நல்லா பண்ணியிருக்காரு, செம்மையாக இருந்திருக்கு. இல்லை ப்ரோ, படம் லேக்லாம் இல்லை, அடுத்தடுத்து நடக்கும்ன்ற இருக்குது. இன்ட்ரோல் பிளாக் தான் செம்ம, அது கண்டிப்பாக அதுக்கோசம் படம் பார்க்கணும். பார்த்துருப்பீங்க சாப்டர் 1 இது எப்படி பண்ணியிருக்காங்க? காந்தாரா இந்த ஒரிஜினலுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சம்மந்தம் இல்லை. பட் அதோட பேசிக்ஸ், அந்த கடவுள் இறங்குற அந்த விஷயம், மனிதர் மேலே அந்த மாதிரி விஷயங்கள், அந்த பேசிக்ஸ், அந்த ஒரு கான்டெக்ட் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, காந்தாரா வந்து மக்கள் வந்து கடவுள் அவர் சக்தியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மக்கள். இன்னொரு மக்கள் இருக்காங்க, அவங்க என்னென்னா கடவுள் சக்தியை அடக்கி பவர்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிற ஒரு மக்கள். அப்புறம் இதை தாண்டி ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்குது. இந்த 3 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், படம் செம்ம சூப்பராக இருக்குது. வாய்ப்பே இல்லை, செம்ம ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் ஒரு லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து டீசென்ட் பேஸாக இருக்குது படம். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் வந்து அதோட விஷுவல்ஸ் தாங்க. விஷுவல்ஸு செம்ம கிராண்டு, வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து 125 crores பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 crores படத்தில் இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் கூட நீங்கள் உங்களுக்கு பிட்டு பிட்டாக இருக்குமே தவிர, இந்த படம் த்ரூ அவுட்டாக விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ கிராண்டாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கம்மி செலவில் வந்து அந்த கிராண்ட்னஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நைட் ஷாட்ஸு, காட்டுக்குள்ளே நைட் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ டோனில் வச்சுட்டு மக்கள்கிட்ட எல்லாருமே தீப்பந்தம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கனால எல்லார் மேலேயும் ஒரு வார்ம் லைட் அடிச்சுட்டாங்க. அது பார்க்கும்போதே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இன்னொன்று ஆக்ஷன் சீக்வன்ஸு செம்ம சூப்பருங்க. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸு வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. பட் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டு. திடீர்னு வந்து அந்த ஹீரோ அவங்க கும்பல்லாம் போகிறாங்கன்னா அந்த தேரில் வந்து போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஒவ்வொரு சீக்வன்ஸுமே ஒரு வித்தியாசமாக வரும். திடீர்னு ஒரு குதிரை வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் வந்து பயங்கர பிரம்மாண்டமும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ வாய்ப்பே இல்லைங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. உண்மையிலே ஹீரோ பாராட்டணும். அவர் நார்மலாக நடிக்கும் போதெல்லாம் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் படம் த்ரோட்டோ போகும்போதே அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு மனுஷன் அதை நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. ஒரு கடவுள் அவருக்குள்ளே இறங்கினாருன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் அப்படியே டோட்டலாக உண்மையிலே ஒரு கடவுள் இறங்கினா நார்மலாக இருக்கவங்க எப்படி வேறு மாதிரி மாறணும் அந்தளவுக்கு ஹீரோ அப்படி மாறிட்டார். ஃபேஸில் அந்தளவுக்கு காமிச்சார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் இதுலேயே வந்து வேற ஒரு இது இறங்கும் போது இதுலேயே ஒரு வேரியேஷன் காமிச்சு இன்னொன்று காமிச்சார். உண்மையிலே அவர் ஆக்டிங் வந்து அந்த இதெல்லாம் மிரட்டிட்டார். அந்த எஸ்பெஷலி 2 சீக்வன்ஸில் வாய்ப்பே இல்லை, செம்மையாக மிரட்டிட்டார். நம்ம தமிழ் சினிமால நிறைய பெண் லேடிஸ் கெட்டப்ல வந்து நடிச்சிருப்பாங்க ஹீரோஸ்லாம். ஆமா. சோ இவர் வந்து இதுல வந்து பெண் கடவுள் வந்து உள்ள இறங்கும் போது ஒரு கெட்டப்ல ஒரு நடிப்பு நடிக்கிறாரு. சோ அவங்களோட ஒப்பிடும் போது இவர் ஒரு கலக்கச்சிதமா நடிச்சிருந்தாரா உள்ள அந்த விஷயத்துல? ஆக்சுவலாக புஷ்பாவில் வந்து அந்த லேடி கெட்டப் வந்து ரொம்ப ஒரு லென்த்தியான சீக்வன்ஸு. இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸாக தான் அந்த பெண் கடவுளில் உள்ளே இறங்குறது வரும். ஸோ அதில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னென்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் போகுது. இவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் அது ரொம்ப அது பெண் வேஷம் போட்டு அவர் பெருசாக நடித்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சின்ன சீக்வன்ஸ் நடிச்சிருக்காரு, அது சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட நிறைய மிருகங்கள்லாம் உள்ள இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. புலியை கூட ட்ரெய்லரில் காமிச்சாங்க. அந்த புலி வந்து உள்ள எப்படி இருந்தது, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது விஷுவல் எஃபெக்டாக? புலியோட விஷுவல்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. புலி வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் படத்தில்.
ஸோ அந்த புலி அந்த சவுண்டு கேட்கும் போதே நம்ம ஆடியன்ஸுக்கு வா சூப்பருங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ புளியை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க, புளியை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. புளியை தவிர ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு குரங்க மனுஷனுக்கு ஒரு மிக்ஸ் மாதிரி ஒரு அனிமலை காமிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன அந்த அனிமல் பேர் எனக்கு சொல்ல தெரியல, அந்த குரங்குக்கும் அந்த மங்கூஸுக்கும் நடுவில் மாதிரி ஒரு அனிமல், அந்த அனிமல் வந்து நிறைய காமிச்சிருந்தாங்க. ஸோ அனிமல்ஸ் இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. அனிமல்ஸை வச்சு நிறைய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சைட்லாம் இந்த குறையும் இல்லைங்க. மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது, விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, விஎஃப்எக்ஸு டீசெண்டாக இருக்குது. படத்தில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அப்புறம் இந்த காமெடி வந்து அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ராப்ளம் அது அவங்க லாங்குவேஜுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்னு தெரியல. பட் நம்மளுக்கு வந்து ஒரு தமிழில் பார்க்கும்போது அந்த காமெடிஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி விஷுவலுக்காக கண்டிப்பாக ஒரு முறை தேட்டரில் பார்க்கக்கூடிய படம்.